ஆன்மீக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் இருக்கும் திருத்தலம் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா அருகில் உள்ள குண்டூரில் இருந்து 13 கிலோமீட்டரில் அமைந்துள்ள பானக நரசிம்மர் மங்களகிரி என்றும் பானக நரசிம்மர் திருத்தலம். பானகம் பருகும் அதிசயம் ஸ்ரீ நரசிம்மரின் திருத்தலம். ஆந்திர பிரதேசம் விஜயவாடா அருகில் உள்ள குண்டூர் மாவட்டத்தில் மங்களகிரி என்னும் இடத்தில் யான வடிவ மலையில் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட பானக நரசிம்மர் திருத்தலம் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டு இவருக்கு பானகம் பிரசாதமாக கொடுத்தால் சகல பிரச்சனைகளும் விடுபொடியாகும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை. மங்களகிரி மலையின் சிறப்புகள். பானக மங்களகிரியில் என்றால் மங்களகரமான மலை என்று பொருள். மங்கள பிளஸ் கிரி, மங்களகிரி. இந்தியாவில் உள்ள 8 மகாஷேத்திரத்தில் இதுவும் ஒன்று. இந்த 8 இடத்திலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு அமைந்திருக்கிறார். ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நைமிசம், புஷ்கரம், சகலமாத்ரி, தோத்தாத்ரி, நாராயணாசிரமம், வேங்கடாத்ரி, தோத்தாத்ரி ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதால் இந்த மலை மங்களகரமான மலை என பெயர் பெற்றது. மங்களகிரியில் மொத்தம் 3 நரசிம்ம சுவாமி கோவில்கள் உள்ளன. ஒன்று மலையில் அமைந்துள்ள பானக நரசிம்ம சுவாமி கோவில். 2 மலை அடிவாரத்தில் உள்ள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். 3வது மலை உச்சியில் உள்ள கண்டல நரசிம்ம சுவாமி. இந்த மலை யானை வடிவில் அமைந்துள்ளது. எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இம்மலை யானை வடிவிலேயே காண்பது இதன் தனிச்சிறப்பாகும். இம்மலை உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பழங்காலத்தில் பாரியாத்ரா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனது மகன் அரஸ்வ ஸ்ருங்கி பல புனித இடங்களும் சென்று தவம் புரிந்து கடைசியில் புனித கஷேத்திரமான மங்களகிரியை வந்தடைந்தான். அங்கு 3 ஆண்டு காலம் கடுமையான தவம் புரிந்தான். அப்போது அனைத்து தேவர்களும் தோன்ற அவனிடம் அங்கேயே தொடர்ந்து தவம் புரியுமாறு கூறினார். அவனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து தியானம் செய்தான். அப்போது அவனது தந்தையான பாரியாத்ரா தன் மகனை தன்னோடு அழைத்து செல்ல வந்தான். ஆனால் அரஸ்வஸ்ருங்கியோ யானை வடிவம் பெற்ற மலையாக மாறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமாக உருவெடுத்தான். அங்குள்ள மக்கள் அந்த இறைவனை பானக நரசிம்ம சுவாமி என்று அழைத்தனர். பானகமே பிரதான பிரசாதம். மங்களகிரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த பானக நரசிம்மர் கோவில் பிரத்யேக உருவம் கொண்ட விக்கிரகம் எதுவும் கிடையாது. ஆனால் 15 சென்டிமீட்டர் அகலம் உடைய வாய்ப்பகுதி மட்டும் உண்டு. கடவுளின் இந்த வாய்ப்பகுதியானது வெங்கல தகட்டினால் சுற்றி மூடப்பட்டிருக்கும். இந்த கோவில் உச்சிகாலம் வரையே திறந்து வைக்கப்படும். ஏனென்றால் இரவில் தேவதைகள் வந்து பூஜை செய்வதாக ஐதீகம். அங்குள்ள அந்த நரசிம்ம சுவாமியின் வாயில் பானகம் எனப்படும் வெல்லம் கரைத்து நீர் தீர்த்தமாக விடப்படும். அப்படி விடும்போது இறைவன் அதை நிஜமாகவே பருகுவது போல் மடக் மடக் என பருகும் சத்தம் கேட்கும். சற்று நேரம் கழித்து அந்த சத்தம் நின்றுவிடும். அப்படி அந்த சத்தம் நின்றதும் மிச்சமுள்ள பானகம் அப்படியே வாய் வழியாக வெளியேறிவிடும். இது 1 நாள் 2 நாள் இல்ல நடைபெறும் அதிசயம் அல்ல. தினந்தோறும் எப்போதெல்லாம் பக்தர்கள் நரசிம்மருக்கு பானகத்தை படுகின்றாரோ அப்போதெல்லாம் இந்த அதிசயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி இறைவன் வாயிலிருந்து வெளிவரும் பானகத்தை முக்கிய பிரசாத தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், இவ்வாறு பானகம் தினமும் பருகும் நரசிம்ம சுவாமி கோவிலில் ஒரு எறும்பு கூட கிடையாது. இவ்வளவு ஏன், அந்த கோவிலில் எங்கும் எறும்பு காணப்படுவதில்லை. பானகமே பிரதான பிரசாதம். இதனால் இந்த கடவுளுக்கு பானக நரசிம்மர் என்று பெயர் வந்தது. மேலும் முன்னொரு காலத்தில் இந்த மலைப்பகுதியானது எரிமலை பகுதியாக இருந்ததாகவும், காலப்போக்கில் இந்த பானகத்தை பக்தர்கள் ஏற்றி வருவதால் அந்த எரிமலையின் வீரியம் குறைந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. பானகம் பருகும் அரிய தெய்வமாக உள்ள நரசிம்மரை வாசகர்களே நாமும் சென்று வணங்கி வருவோமா?
பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் 11 நாட்கள் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கும். தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். திருக்கல்யாணம். சாந்த நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும். மேலும் ஸ்ரீ ராமநவமி, ஹனுமன் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக இத்திருத்தில் நடைபெறுகிறது. இத்திருத்தலம் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா அருகே உள்ள குண்டூரிலிருந்து மங்களகிரி 13வது கிலோமீட்டரில் உள்ளது. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா.